ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins ட்ராகன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 6 ஃபேஸ் த டிஸ்பயர். இத்தனை வருஷமா தான் ஒரு பகடகாயாக இருந்ததை இப்போ தான் மேலுக்கே புரிய வருது. ஸோ இப்போ தான் அந்த ஸ்பெல் ப்ரோக் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட நினைவுகள் திரும்ப வந்துகிட்டு இருக்குது. அதாவது இவன் இத்தனை வருஷமாக எஸ்ட்ரோஸாகவே இருந்திருக்கான். அந்த ஃபாரிடன் ஸ்பெல்லை பயன்படுத்தினால தான் இவன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு கோத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே எஸ்ட்ரோஸாவுக்கு செம கோவம் வர இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம எஸ்ட்ரோஸாவை சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மேயில் ஸோ ஏதாவது பண்ணி இவனை தடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது டேரியரி ஒரு பிளான் பண்ணும்போது இவங்க எல்லாருமே டேரியரியை பழி வாங்கிட்டாங்க. ஸோ டேரியரி அதுலேருந்து செத்ததுக்கப்புறம் அவளோட கமெண்ட்மெண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ட்ரோஸா அதாவது மேயில் உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் டேரியல் ரொம்பவே அடிப்பக்கு கீழே படுத்துட்டு இருக்கிறான். என்னால் ஒன்றுமே முடியல, நான் ஒரு கடவுளாக நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஏன்னா நமக்கு ப்ராமிஸ் பண்ணதை என்னால் சுத்தமாக முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னாலையுமே இதுக்கு மேலே போராட முடியாது அப்படின்னு இங்கே டேர்மேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், என்னாலையுமே முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சாரியல் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஸோ கிங்குக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மீதி சக்தியை வச்சு அந்த கிங்கை நம்ம ஹீல் பண்ணாலுமே அவனால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நம்மளோட அழிவு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாருமே இனிமேல் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியல் டேரியல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு, நம்மளோட தலைக்கு மேலே ஒரு உடண்டை இருக்குதுல்ல, அது ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த இருள் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சாவது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சாரிமில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலிசபெத் போய் கிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிங் ரொம்பவே முடியாமல் இருக்கிறான். அந்த மேலே இருக்கிற அந்த கக்கூனையுமே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது நம்ம மெலியோதாஸ் இருக்கிற ஒரு கக்கூன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கக்கூனுமே இருக்குது. அங்கே பார்த்தியா, அவ்வளோதான், நம்ம எல்லாருமே சாக போகிறோம். என்னையை நான் ஒரு 4 ஆர்கேஞ்சல்ஸில் ஒருத்தங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணதை யாராலையுமே காப்பாற்ற முடியல. லார்ட் லுடோஸில் காப்பாற்ற முடியல, இப்போ மேயலை காப்பாற்ற முடியல, பிரின்சஸ் எலிசபெத்துமே காப்பாற்ற முடியல அப்படின்னு டேர்மியல் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். மேயல், நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிற கொஞ்சம் வந்து தெரியுதல்ல அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த கக்கூன் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்மினேட் ரே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு டார்க்னஸ் ரே, லைட் ரே எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. லியோனஸ் கிங்டமில் இருக்கிற ட்ரேஃபஸ், கிரியமோர், ஜெரிகோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களை வெளியேற்ற வேலையில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மெட்ரோனா, ஜெரெட் எல்லாருமே ஃபேரிகிங் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு நகரம் அடிபட்டு இருக்கிறது தெரியுது அப்படின்னு. சரி ஆஸ்லோ, நீயும் போய் அவரை காப்பாற்ற தயாராக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரெட் கேட்கும்போது நானும் போகிறேன் அப்படின்னு ஆஸ்லோ ஒரு தடவை உழைச்சி அப்படியே காணாமல் போயிட்டான். ஸோ இங்கே இருக்கிற பேட்டில் ஃபீல்டு இருக்கிற நம்ம டிஎன், ஹோசர், குயில் எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எலிசபெத் போன இடத்துல தான் அப்பேற்பட்ட ஒரு ரேஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல கிங் இருக்கிறவனுக்கு கேட்குற கஷ்டமாக இருக்கும்ல டிஎன் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம டிஎன் அந்த இடத்துல காணாமல் போயிட்டா. டிஎன் எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ஹோசர் கேட்கும்போது அவள் அப்படியே காணாமல் போயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம கிங்கை ஹீல் பண்ணுறதுக்காக எலிசபெத் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேயல், என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நாங்கள் எல்லாருமே உங்களை ஒரு ஆள் தான், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேர்மியல் கத்திக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ஒரு பெரிய ரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 பேர்த்தையுமே அப்படியே சாம்பலாகிருச்சு. அவ்வளோதான், இந்த பக்கம் 2 காட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இதை நடக்க விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரவனோட உயிருக்கு கூட தயாராக போயிட்டான். ஸோ லெஃப்ட் ஓவர் கேப்டன், நீங்கள் எப்படியாவது கிங்கை பார்த்துங்க, மற்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, நம்ம டீம்மேட்ஸ் நமக்கு இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, போ எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஒரு பெரிய ரே வந்து கோத்ரா அடிக்க அவன் கையால் தடுக்க மீதி இருக்கிற கையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துண்டாக உடஞ்சி போச்சு. ஸோ அதை எதிர்த்து நிற்கிறக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் அட்டாக் பண்ண தயாராகிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த கக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கிற வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அவனோட கோபம், இன்னும் ஆக்ரோஷம் எல்லாமே அதிகமாகும். ஏன்னா அவனை நான் இந்த அளவுக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறேன் நல்லா தெரிஞ்சிருக்குது. அவன் இந்த அளவுக்கு கோபப்படுறதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை அப்படின்னு கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு வந்து வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஆஸ்லோ வந்துட்டான். ஸோ ஆஸ்லோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வரா. அந்த இடத்துல பெரிய ரே வந்து இவங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெவி மெட்டலாக பயன்படுத்தி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா. டிஎன், எதுக்காக நீங்கள் வந்து நான் அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு கிங் ஒரு பக்கம் கத்தும்போது நான் ஏற்கனவே உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நம்ம 2 பேருமே வாழ்ந்தா ஒன்றா வாழ்வோம், செத்தாலும் ஒன்றா தான் சாவோம், அதனால் உனக்கு நான் இப்போ ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருக்கிறா. சரி, இங்கே என்ன நடக்குது, எனக்கு எதாவது யாராவது தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பேசும்போது இரு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமனோட மெமரி பவர் மூலமாக இங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஒரே ஸ்பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎனுக்கு புரிய வச்சுட்டா. என்ன பேசிகிட்டு இருக்கிற, அது நம்ம மேயலா அப்படின்னா எஸ்ட்ரோசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தா அங்கே இருக்கிற 4 கமெண்ட்மெண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ட்ரோசா அதாவது மேல் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துக்கிட்டா. இவன் இப்போ ஒரு காடஸ் மாதிரி இல்லை, பாதி டீமன் பாதி காடஸ் மாதிரி இருக்கிறான். இது ரொம்பவே ஆபத்தாச்சு. இப்போ எங்கிட்ட இருக்கிற சக்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமானது. எல்லாருமே தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடலாவாங்க, இல்லைனா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ இருந்து ஓட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த இடத்துல லைட் பால் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை போடுற பாருங்க மேயல். அங்கே இருக்கிற எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே துவம்சமாகுது. அந்த லைட் பால் ஆஃப் லவ்வில் எல்லாருமே சிக்கி அப்படியே சின்ன பின்னமாகறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உயிரோடு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்களால எந்திரிக்க முடியல. டிஎன், உனக்கு எதுவுமே ஆகலையே, எலிசபெத் தயவு செஞ்சு டிஎன் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கிங் கத்தும்போது
பரவாயில்ல கிங், நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன எனக்கு வலி இல்லை, ஆனால் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறா. என்னது உனக்கும் வலி இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் டிஎன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற நம்ம எலிசபெத்தால தாங்க முடியல. எப்படியாவது நான் அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும். மேயல் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யத்தானே காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. ஸோ மேலே எதிர்த்து யார் எல்லாருமே சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாருமே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. ஆஸ்லோ, ஹாக் எல்லாருமே முதற்கொண்டு. அண்ட் நீங்கள் நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அவளோட தலைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பார்க்காட்ட போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல மயக்கம் போட்டு இருக்கிறது எல்லாருமே தானே, ஆனால் நம்ம பொம்மை கோத்தரலையே, ஏன்னா வந்த ஒரு பொம்மையாச்சே. அவனோட பவர் வச்சு நம்ம எலிசபெத்தோட மண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்காட்ட அமுச்சு விட்டுருக்கிறா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு தெளிவு காட்டுறதுக்காக நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற நம்ம மேலுமே இவளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. டப்புன்னு அந்த இடத்துல கண்ணமுடி கணத்திற்குள்ள 3 பேர் அப்படி பறக்கிறாங்க பாருங்க. கோத்தர் ஒரு பக்கம், கிங் ஒரு பக்கம், டிஎன் ஒரு பக்கம். என்னாச்சு, நீங்கள் எல்லாரும் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மேல் ஆச்சரியமாக மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருமே திரும்ப அவேக்கன் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற நம்ம கோத்தரோட பவர் மூலமாக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம உடம்புல செம வலி இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அந்த இடத்துல ஹீல் பண்ணி விட்டுட்டா. சரி அப்படின்னா நீங்கள் உங்களோட டபுள் பவர் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. கிங் அவனோட கேஸ்ட் ஃபைல் ஃபார்ம் 6 பயன்படுத்தி அவனுக்கு எகிட்ரா க்ளோத் அப்படின்னு ஒரு பவரை போடுறான் பாருங்க. ஸோ அவனோட கேஸ்ட் ஃபைல் இவனுக்கு ஒரு சோல்ஜர் ஷூட்டாக வந்து சேர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம டிஎன்எம்ஏ பவரை பயன்படுத்துகிறான். ஆனால் எப்படி இவ டான்ஸ் ஆடுற மூலமாக நம்ம ஏத்தோட பவரை பார்த்தீங்கன்னா இவன் முழுக்க டேரெக்டாகவே நம்ம கிங்குக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம கோத்திரமே எபிலிட்டி ரேஞ்ச் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு பவரை போட்டுட்டு கிங்கோட பவர் எல்லாமே டபுளாக போகிற அளவுக்கு இங்கே கோத்திர ஒரு பக்கம் மேஜிக்கை போட்டு விட்டான். இப்போ நம்மளோட ட்ரினிட்டி மேஜிக் மூலமாக அவனை நம்ம ஈஸியாக தோக்கடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேயில் இந்த இடத்துல ஏகப்பட்ட கிங்கு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹாக்குமே கண்ண முடிச்சு பார்க்குது. இங்கே என்னப்பா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம டிஎன் டான்ஸ் ஆட கிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த பவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட பவரை வந்து நீங்கள் மேலுக்குமே அடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஏகப்பட்ட அடி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் மேல் சும்மா இருப்பானா அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு 4 கமெண்ட்மெண்ட்டில் ஒரு கமெண்ட்மெண்ட்டில் பெல் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு ஒரு கமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு பெல்லை வெளியிடுக்கிற பாருங்க. என்னடா அது ஏதோ பெல்லு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பெல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் சத்தம் வருது. சத்தம் வந்து அடுத்த செகண்டாக அங்கே இருக்கிற எல்லா கிங்கையுமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிட்டாங்க. அண்ட் அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கிற நம்ம கோத்தரோட பவரமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறது. அவனோட கமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்தி அங்கே இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டானா அப்படின்னா இது ரொம்பவே ஆபத்தாச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதே செகண்டில் மறையுது. அப்படின்னு வேறு ஏதோ பயன்படுத்த போகிறான்னு நினைக்கிறேன், நம்ம ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடியே ஒரு கோடார மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. டிஎன் அட்டாக் பண்ணோடனே இங்கே கிங் ஆச்சரியப்படுறான். ஸோ கிங்குக்குமே பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாக் பண்ணுது. கவலைப்படாத, நான் என்னோட காடை கொஞ்சம் தளர விட்டுட்டேன், ஆனால் இந்த தடவை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி மெட்டலை பயன்படுத்துகிறான். ஆனால் அவளால் எந்த ஒரு பவருமே பயன்படுத்த முடியல. ஸோ நம்ம கிங்குமே அந்த பவரை பயன்படுத்துகிறான். அவனோட ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுக்குநூறாக கீழே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்மெண்ட் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட பவர் சீல் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு கௌதர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி இது எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டியது நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப் அடிக்கிற பாருங்க. அப்படியே நம்ம மேலே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கிற கோத்தர், பைத்தியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது விட்ட வேற தெரியல அப்படின்னு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு ஃபிளாஷ் பேக்கெட்டை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கோத்தரோட பாடி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு மெர்லின் கேட்டிருப்பா. எனக்கு ஒரு சூசைட் பாம்பு கொடு அப்படின்னு இங்கே கோத்தர் கேட்டிருப்பான். நிஜமானுமா நீ உன்னே ஒரு சூசைட் பாம்பா தான் யூஸ் பண்ண போறே அப்படிங்கிறாங்க. ஆமா எனக்கு அதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பான். ஏன்னா அந்த சூசைட் பாம் அப்படிங்கிறது மெர்லினோட 4 எலமெண்ட்ஸ் மூலமா, அப்புறம் அந்த எஸ்கனரோட சன்ஷைன், அப்புறம் மெர்லினோட அந்த இன்ஃபினிட்டி பவர், அந்த 4மே சேர்ந்து தான் இந்த சூசைட் பாம்பா இருக்குது. ஸோ இந்த பவர் மட்டும் வெடிச்சா இங்கே இருக்கிற 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு யாருமே எதுவுமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே தூசி ஆயிரும். அதனால நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் கால் தவற கீழே விழுங்குறாங்க பாருங்க. அவனால் அசைய முடியல. என்னாச்சு, ஏன் என்னால் அசைய முடியல, என் பாடி ரியாக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன எப்படியாவது போய் அவங்களை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ட்டு இருக்கும்போதே அதுக்கு காரணம் நீ சுமந்துட்டு இருக்கிற பொறுப்புகள்னால தான், நீ உன் பொறுப்புனால தான் இப்படி கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாஜா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். நாஜா நீ என்ன இங்கே இருக்கிற, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிஜமாலுமே இது நீயா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலோட ஒரு கமெண்ட்மெண்ட்டு, அவள் கமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்தி இங்கே கோத்தரை கீழே வச்சது மட்டும் இல்லாமல் அவனோட இல்யூஷனில் கோத்தர் மயக்க மட்டும் விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம எலிசபெத் ஹீல் பண்ணிக்கிட்டு லைட் பால் ஆஃப் லவ் மறுபடியும் பயன்படுத்துகிறான். இன்னொரு தடவை அதை அட்டாக் பண்ணால் நம்ம தாங்க மாட்டோமே, எல்லாருமே செத்துரும் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கும்போது அப்பேற்பட்ட அட்டாக் எதிர்த்து நம்ம ஆஸ்லோ தான் இங்கிருந்து போயிட்டு இருக்கிறோம். ஆஸ்லோ வேணாங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிங் கத்தும் போது என்னாலுமே சரி, நான் எந்த உருவம் எடுத்தாலுமே சரி, உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு
தன்னோட காதலன் ரோ சொன்னது ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது என்று இங்கே ஜெர்ஹெட்டுமே ரோ நீ அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வெடிவிபத்து நடக்குது பாருங்க. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய அட்டாக் தடுத்து நிறுத்ததுக்கப்புறம் ஹாஸ்டல் எப்படி உயிரோடு இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா செத்து போனதுக்கப்புறம் ஒரு பணமாக கீழே விழுந்துட்டு இருக்குது. நமக்கு இங்கெல்லாம் காப்பாற்ற முடியல, எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படிங்கும்போது டிஎன் ஒரு வழியாக பிடிச்சிட்டா. ஸோ எதுக்காக ஹாஸ்டல் இந்த மாதிரி பண்ணேன், நான் உன்னை காப்பாற்ற சொல்லவே இல்லையே, எதுக்காக ஹாஸ்டல் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் அதை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ஹாக்குமே பார்த்துக்கிட்டு மேபி அது உன்னோட கிங்கை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டுச்சோ என்னமோ, அதோட உண்மையான ராஜாவான ஹார்லே குயினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் அதோட ஒன்லி ஆர்டர், அதைத்தான் அது செஞ்சிருக்குது அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னொரு லைட் பால் ஆஃப் லவ்வை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்தே நடக்குது. என்னடாச்சு இந்த இடத்துல பெரிய ஒரு வெடி விபத்து நடந்தது, நமக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு காரணம் இதுதான். என்னோட கிடியான் வந்து ஒரு லைட்னிங் ராடாவுமே யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்னிங் மூலமாக என்னோட சின் வந்து அதாவது அந்த கமெண்ட் என் உடம்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. அடி பைத்தியரி, உன்னால் இந்த பவர் யூஸ் பண்ண முடியும்னா நீ ஏற்கனவே பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு ஹாக் கத்திக்கிட்டு இருக்குது. மேபி அந்த மாதிரி பவரை நம்ம இடத்துக்கு பயன்படுத்தினாலுமே அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் செத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எலிசபெத் கவலைப்பட்டு இருக்கிறா. அதனால தான் நான் இந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு மேஜிக்கல் உருவானதானே, மேலே மிதந்துட்டு இருக்குதுல்ல, இது நாம் இங்கே பயன்படுத்தினா வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இன்னொரு தடவை இதை நான் பயன்படுத்தினேன் இந்த இடமே முழுசாக அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு லைட் பாம் ஆஃப் லவ்வை போடுறான். அண்ட் அதே சமயத்தில் அந்த கிடியனுமே பார்த்தீங்கன்னா அதை உறிஞ்சி இடத்துக்கு அனுப்பி விட்டுருச்சு. ஒரு அடிக்கே அந்த இடம் தாங்கவே இல்லை, ரெண்டாவது அடிக்கு தாங்குமா அது இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே செம ஷாக்கிங் இருக்கிறாங்க. ஐயோ ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கும்போது டிரான்ஸ்பர் பவரை பயன்படுத்தி ஹாக்கு இங்கே கோத்திரை காப்பாற்றிட்டா. அதே சமயத்தில் நம்ம டிஎன் கீழே விழுக போயிட்டே இருக்கும்போது நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத் நீ என்ன காப்பாற்றிருக்கட்டும், ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் கிங்கை காப்பாற்றுங்க, ஏன்னா அவனோட பவர் சீல் பண்ணப்பட்டிருக்க, அவனால் பறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி அவனை நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக் தான் இங்கிருந்து வேகமாக போயிட்டு இருக்கிறா. டே கிங் எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பகமூட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே கிங்கு ரொம்பவே ஆழத்துலேருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். யோசிச்சு பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்குதுல்ல, ஏன்னா ஹார்லே குயின் வானத்துலேருந்து கீழே பறக்க முடியாதனால விழுந்து செத்துட்டான்னு சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கிங் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ தப்பா பெரிய கிங்கு, இந்த இடத்துலயே ஒரு கிரேட் கிங்காக இருக்கிறது நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெலியதை சொல்லியிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் உன்னோட ரெக்கைகள் இப்போ தானே கொஞ்சம் முளப்பு விட்டுருக்குது, அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பாரு நீ நல்ல ஒரு சக்தி வந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளக்ஸோனியா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கிங் கிளக்ஸோனியா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய சக்தி வந்தவனே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்டலில் தான் உயிரை விட்டான். அண்ட் அதே சமயத்தில் ஹெல்பிராமுமே டிஎனை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனான். என்னால் எதையுமே காப்பாற்ற முடியல, இங்கே இருக்கிற எந்த விஷயத்தையுமே என்னால் காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உண்மையான ஒரு ஹார்லே குயினாக இருக்க முடியும் அப்படின்னு அவனே ஒரு டிஸ்கிரேஸ்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான். திடீர்னு இல்லை அதுக்கு நான் விடக்கூடாது, ஏன்னா நான் டிஎனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்பேற்பட்ட ப்ராமிஸை நான் உடைக்க விரும்பலை, என்னாலுமே சரி நான் டிஎனை காப்பாற்றியதை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவனோட பாடியில் இருக்கிற கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டீஆக்டிவேட் ஆகி அப்படியே வெடிச்சு செதறது. இன்னொரு பக்கம் எலிசபெத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் நீ என்ன காப்பாற்றுறதுக்கிட்ட உனக்கு பின்னாடி அந்த மேல் வந்து அட்டாக் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டிஎன் கத்திக்கிட்டு இருக்கும்போது மேலே பிடிக்கிற அதே கை பார்த்தீங்கன்னா அப்படி பறந்து வெடிச்சு செதறி போகுது. ஸோ மேலுமே பார்த்தீங்கன்னா பதறி போய்கிட்டு இருக்கிறா. என்னாச்சு யார் இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட விங்ஸ் ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கப்புறம் நான் அடித்து சொல்லுவேன் இங்கே இருக்கிற ஃபேரி கிங்லேயே நீ தான் ரொம்பவே சக்தி வந்தவனா இருப்ப அப்படின்னு கிளக்ஸோனியா சொன்னதை இங்கே கிங் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிங் கெத்தாக ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.